ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. நாளைய தினம் பௌர்ணமி வருது. நம்முடைய கஷ்டத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னு தான் நம்ம திருஷ்டி கழிக்கிறது தான் செய்வோம். நம்ம உடம்பை பிடித்த அனைத்து திருஷ்டியும் நீங்கும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வரக்கூடிய பௌர்ணமி திதியில் இதை நம்ம செஞ்சோம் இந்த பரிகாரத்தை அப்படின்னா நம்மளை பிடிச்ச கடன், கஷ்டம், கண் திருஷ்டி அனைத்துமே நீங்கும். ஞாயிற்றுக்கிழமை நாளை இரவு பௌர்ணமி நிலா பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் பூமி முழுவதும் நேர்மறை ஆற்றல் பரவி இருக்கும். இந்த சமயத்தில் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கடன் சுமை குறையும். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் 2 தான். 11 கிராம்பு, ஒரு துண்டு பச்சை கற்பூரம். நம்முடைய உள்ளங்கையில் 11 கிராம்பு வச்சு நம்முடைய மனசார பிரார்த்தனை நம்ம செஞ்சுக்கணும். நம்மளுடைய கடன் காணாமல் போகணும் அப்படின்னு மனதை ஒருநிலைப்படுத்தி நம்முடைய குல தெய்வத்தை நினைத்து நம்ம வேண்டிக்கணும். இதை சொல்லி முடிச்சுட்டு இந்த கிராம்பை நம்ம தலையை சுற்றி 11 முறை தலையை சுற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் பச்சை கற்பூரத்தை வச்சு நெருப்பு மூட்டிட்டு அதில் இந்த 11 கிராம்பையும் போடணும். 11 கிராம்பு 11 முறை நம்ம தலையை சுற்றணும். இதை நெருப்பில் போட்டுருங்க. இந்த கிராம்பு எரிஞ்சு சாம்பல் ஆகுவது போல் நம்முடைய கடன் எரிந்து சாம்பலாக போகும். இந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்து கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம். நாளைய தினம் பௌர்ணமி, நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு மேலே இரவு 12 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். நம்ம எந்த ஒரு பரிகாரம் நமக்கு முழுமை அடையணுனாலும் நம்முடைய குல தெய்வத்தோட ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அதனால் குல தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இதை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நிலவு வெளிச்சத்தில் உட்காந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஜன்னல் பக்கம் நிலவொளி வந்தாலும் சரி, இல்லை பால்கனி, மொட்டை மாடி, எந்த இடத்துல நிலவொளி வருதோ உங்களுக்கு எந்த இடம் சௌகரியமாக இருக்கோ அந்த இடத்த பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வெளியில் போயிட்டு இந்த பரிகாரத்துக்கு செய்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே கிழக்கு பார்த்தவாறு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒருவேளை மேகமூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா மேகமூட்டமாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நிலா தெரியல, நிலா வெளிச்சம் அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் நிலா இருக்கிற மாதிரி உங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் கஷ்டம் நீங்கும். இதோடு மட்டும் இல்லை, கிராம்பை நீங்கள் நெருப்பில் போட்டு பொசுக்கும் பொழுது உங்களை பிடித்த கெட்ட சக்தியெல்லாம் நீங்கும். உங்களை சுற்றி ஒரு நல்ல ஆறா செயல்பட தொடங்கும். இது உங்களுக்கு ஏராளமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும். அதனால் மறக்காமல் நாளைய தினம் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. பௌர்ணமி தினம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளை இரவு 12 மணிக்குள் இந்த 11 கிராம்பு, ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எரிச்சிருங்க. நிச்சயமாக உங்களுடைய ஒட்டுமொத்த கடனும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேலையில் என்ன தடைப்பட்டு வந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் இந்த பரிகாரம் முறியடித்து கொடுக்கும். நம்ம என்னதான் உழைப்பு உழைச்சிக்கிட்டே இருந்தால் உழைச்சா மட்டும்தான் நமக்கு காசு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நம்ம என்ன தான் உழைச்சாலும் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்தி, கண் திருஷ்டி இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இது போன்ற எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ரொம்பவே எளிமையான சுலபமான இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறை ஆற்றல், கண் திருஷ்டி எல்லாமே நீங்கும். செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பரிகாரம் தான் இது. இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் மறக்காமல் செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் குல தெய்வத்தின் அருளிலும் இஷ்ட தெய்வத்தின் அருளிலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.